யூதாஸ் இஸ்காரியோத். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் யூதாஸ். யூதேயாவிலுள்ள காரியோத்து என்னும் இடத்தவன். இயேசுவை பகைவர்களிடம் காட்டி கொடுத்தவன். இயேசுவின் சீடர்கள் 12 யூதாஸ் மட்டுமே யூதேயாவைச் சேர்ந்தவர். மற்றவர்கள் கலிலேயாவைச் சேர்ந்தவர்கள். இயேசுவை கொல்ல வேண்டும் என மதவாதிகளும் அரசியல் தலைவர்களும் முடிவு செய்துவிட்டார்கள். முக்கியமான காரணங்கள் 2. ஒன்று, இதுவரை வல்லுநர்கள் போதித்து வந்த சிந்தனைகளுக்கு எதிராக இயேசு போதிக்கிறார். அன்பை மட்டுமே முன்னிறுத்துகிறார். இதனால் எளிய மக்கள் எல்லோரும் இயேசுவின் பின்னால் அணி திரள்கிறார்கள். 2வது காரணம் பணம். சட்டத்தின் பெயரை சொல்லி ஏழைகளை வஞ்சித்து பணம் பறிப்பவர்களை இயேசு கடுமையாக எதிர்க்கிறார். ஆலயத்திலே வியாபாரம் கூடாதென்கிறார். இயேசுவின் எளிமையும் ஆளுமையும் மத தலைவர்களை சஞ்சலப்படுத்தின. அவரை இரவில் கைது செய்து விடியும் தண்டனை வாங்கி தர வேண்டும் என முடிவு செய்கிறார்கள். தன்னை கடவுளாக்கி கொண்டான் என்று கைதுக்கான காரணம் தயாரிக்கிறார்கள். இரவில் இயேசுவை காட்டி கொடுக்க ஒரு நபர் தேவைப்படுகிறார். அவர்தான் யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் அடிப்படையில் ஒரு போராளி. யூதர்கள் ரோமர்களின் ஆட்சியின் கீழ் இருப்பதை அவன் விரும்பவில்லை. இயேசுவை யூதர்களின் அரசராக்க விரும்பினான். இயேசுவோ எனது அரசு இவ்வுலகை சார்ந்ததல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். அந்த இரவு இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யூதாசு வருகிறான். பகைவர்களை வழிநடத்தி வந்தான். பின்னால் பகைவர்கள் ஈட்டியோடும் வாளோடும் வருகிறார்கள். இயேசுவை நெருங்கிய யூதாசு ரபி வாழ்க என்று சொல்லி இயேசுவை முத்தமிட்டான். இயேசு அதிகபட்ச அன்புடன் அவனிடம், தோலா எதற்காக வந்தாய் என்றார். இயேசு தோலா என்று தனிப்பட்ட முறையில் அழைத்த ஒரே சீடர் யூதாசுதான். இயேசு கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். யூதாஸ் இப்படியெல்லாம் நடக்கும் என எதிர்பார்த்திருக்கவில்லை. ரோம ஆட்சியின் கீழ் இருக்கும் யூதேயாவில் மரண தண்டனை அளிக்கும் உரிமை இல்லை. இயேசுவின் மரண தண்டனைக்காய் ரோம அரசையே துணை கலைப்பார்கள் என யூதாஸ் நினைக்கவில்லை. இயேசுவை இதற்கு முன்பும் சில முறை பிடிக்கவும் கல்லால் எரிந்து கொள்ளவும் எதிரிகள் முயன்றபோது அவர் தப்பிச் சென்றிருக்கிறார். அதே போல இப்போதும் தப்புவார் என நினைத்தான். ஆனால் இந்த முறை இயேசு தப்பவில்லை. மனுக்குலத்தின் பாவங்களுக்காய் தன்னை பழியாக்கும் நேரம் வந்தது. எனவே அமைதியாய் தன்னை அவர் அர்ப்பணித்தார். யூதாஸ் இந்த திருப்பத்தை எதிர்பார்த்திருக்கவில்லை. குருக்களிடம் ஓடிப்போய் தான் வாங்கிய 30 வெள்ளிக்காசை திரும்ப கொடுத்து இயேசுவை மீட்க முயல்கிறார். நடக்கவில்லை. குற்ற உணர்வு குத்தியது. மன்னிப்பு வேண்டி இயேசுவிடம் ஓடாமல் தற்கொலை செய்து அழிந்து போனார். யூதாஸின் வாழ்க்கை நமக்கு 10 விஷயங்களை போதிக்கிறது. இயேசுவின் போதனைகளை கேட்பதோ அற்புதங்களை பார்ப்பதோ ஒரு மனிதனை நல்லவனாய் மாற்றாது. இயேசுவோடு யூதாஸ் தொடர்ந்து நடந்தான். ஆனாலும் பாவியானான். பண ஆசை ஒருவனை அழிவுக்கு இட்டுச் செல்லும். யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான். அழியாத விண்ணக வாழ்வை இழந்தான். 3. இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மீட்படைவதில்லை. இயேசு யூதாஸை அழைத்தார். யூதாசோ வாய்ப்பை இழந்தார். 4. பணி செய்பவர்களின் கூட்டத்தில் இருப்பதால் மீட்பு வராது. சீடர்களின் பணியிலும் இயேசுவின் பணியிலும் கூடவே நடந்தான் யூதாசு. என்ன பயன்? 5. வரங்கள் ஒருவனை மீட்படைய வைக்காது. திருமுழுக்கு அளிக்க, பேயோட்ட, நோய்களை குணமாக்க என அனைத்து அதிகாரங்களையும் யூதாசுக்கும் கொடுத்தார் இயேசு. ஆனால் யூதாசோ வழி விலகினான். 6. கிறிஸ்துவ பதவிகள் மீட்பை தராது. சீடர்களிலேயே நிர்வாகத் திறமையுடைய யூதாஸ் பொருளாளராய் இருந்தார். அது அவரை காப்பாற்றவில்லை. 7. இதயத்தால் நெருங்காவிடில் பயனில்லை. இயேசுவுக்கு நெருக்கமாயிருந்தாலும் இதயத்தால் தொலைவில் இருந்தான் யூதாஸ். இயேசுவோடு பந்தயம் வந்தான். ஒரே பாத்திரத்தில் கைபோட்டு சாப்பிட்டான். ஆனாலும் செடியில் கிளையாய் இணையவில்லை. 8. எச்சரிக்கைகளை உதாசீனப்படுத்தினால் மீட்பு வராது.
உங்களுள் ஒருவன் அழகையாயிருக்கிறான் என்றும் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றும் இயேசு எச்சரித்திருந்தார். யூதாசு செவிசாய்க்கவில்லை. 9. திருமுழுக்கு ஒருவனை மீட்காது. திருமுழுக்கு யோவானிடம் தன்னை இணைத்து கொண்டவர்தான் யூதாசு. அது அவனை காக்கவில்லை. 10. மக்களிடையே நன்மதிப்பு பெற்றிருப்பது உதவாது. யூதா சீடர்களிடையே நல்ல மதிப்பு பெற்றிருந்தான். சீடர்கள் யாவரும் அவனை சந்தேகப்படாத அளவுக்கு அவரிடம் நற்சான்றிதழ் பெற்றிருந்தான். விண்ணக வாழ்வை இழந்தான். இந்த 10 சிந்தனைகளையும் மனதில் கொள்வோம். தூய வாழ்க்கை வாழ முடிவெடுப்போம்.